எதிரியா என்ன பண்றான், அந்த பையன் நினைக்க ஆரம்பிக்கிறான். இருந்தாலும் அவங்க பையன் என்ன பண்றான்னு நல்ல விஷயங்கள் சொல்லி கொடுக்குறான். சோ இதுதான் ஒரு பக்தனுக்கும் ஒரு அசுரனுக்கும் ஒரு வித்தியாசம். பக்தன் கோவப்படுறது கிடையாது. பக்தன் என்ன பண்றான், முடிஞ்ச வரைக்கும் அசுரத்தன்மையோடு இருக்கிறதுனால என்ன பண்றாங்க, அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முயற்சி பண்றாங்க. ஆனா அசுரர்கள் மறுபடியும் கோவம் தான் பண்றாங்க. ஹிரண்யகசிபு மறுபடியும் திட்ட ஆரம்பிக்கிறான். சொல்றா, வியக்தம் துவம் மர்த்திய காமோசி யோ அதிமாத்திரம் விகத்சசே முமுர்ஷூணாம் ஹி மதாத்மன் நனுஷ்யோர் விகலஹ் கிரஹ. சொல்றான், உனக்கு நேரம் வந்துருச்சுடா, சாக வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஏன்னா யார் ஒரு சாக போறோம்னா அவன் ஏதோ வளர ஆரம்பிப்பான். அணையக்கூடிய நெருப்பு வந்து ரொம்ப சுடர் விட்டு எரின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது போல என்னமோ வளரிட்டு இருக்கு என்கிட்டே வந்து. என்னமோ விஷ்ணுன்ற சரணாகதி பண்ணுன்ற, அவன் தான் எல்லாத்துக்கும் சக்தி கொடுக்குறான்ற. யாரா சக்தி கொடுக்கறது இப்ப பார் நீ அப்படின்னு சொல்லிட்டு, யஸ்வயா மந்த பாக்யோக்தோ மதன்யோ ஜகதீஸ்வரஹ வாசோ யதிஸ்த சர்வத்ர கஸ்மாத் சம்பேன திருஷ்யதே. சொல்றான், எஸ்வயா மகா பந்த பாக்யோ, பாக்கியம் இல்லாதவனே, இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ அழிக போற. நீ சொல்ற இல்லையா, மதன்யோ ஜெகத் ஈஸ்வரஹா, என்ன தவிர இன்னொரு ஈஸ்வரன் இருக்கான்னு சொல்லி சொல்றான் இல்லையா, அவன் எங்க இருக்கான்? காசோ எதிஷ்ட சர்வத்திர, அவன் எல்லா இடத்துலயும் இருக்கானா? எல்லா இடத்துலயும் இருக்கான். நீ பார்க்க முடியுதா? எல்லா இடத்துலயும் பார்க்க முடியுது. அப்படியா? எனக்கு தெரியலையே. கஸ்மாத் ஸ்தம்பேன திருஷ்யதே, எல்லா இடத்துலயும் இருக்கான்னு சொல்லி சொல்ற இல்லடா, இந்த ஸ்தம்பத்துல நான் பார்க்க முடியலையே. திருஷ்யத்தே, இல்லப்பா இருக்கான், நான் பார்க்க முடியலையே, இருக்கான்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்றோம். சோகம் விதக்கமஸ்ய சிரக்கயா தர்மானிதே கோபயேத ஹரிஸ்வாத்ய யஸ்தே சரணம் ஈப்சிதம். இப்ப என்ன பண்ண போறேன், உன் தலைய என்னுடைய வாளால வெட்ட போறேன். உன்னுடைய பகவான் உன்னை வந்து காப்பாத்துறானா இல்லையா பார்க்கட்டும், நான் பாக்குறேன் என்ன பண்ண போறான், உன்னுடைய பகவான் என்ன பண்ண போறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோபத்தோட வரானா. ஏவம் துரக்தைர் முஹுரத்யன் ரூஷ சூதம் மகாபாகவதம் மகாசுரஹ கட்கம் பிரகிருத்யோத்பிஜதோ வர்ஷனாத் ஸ்தம்பம் ததாதி பலஸ்வமுஷ்டினா. அவனுடைய அரசவையில 1000 பில்லர்ஸ் இருக்குமா, 1000 தூண்கள் இருக்குமா. அந்த ஒவ்வொரு தூணும் எப்படி இருக்கும் அப்படின்னா, 50 ஆட்கள் அந்த தூணை கட்டி பிடிச்சினாலும் அந்த தூணை வந்து கட்டி பிடிக்க முடியாது. அவ்வளவு பெரிய பெரிய தூண்கள் இருக்குமா. ஒவ்வொரு தூணா பார்த்து பார்த்து கட்டி வச்சிருக்காங்க. தூணுக்குள்ள என்னைக்கு விஷ்ணுவை பார்க்கல, தூணுக்குள்ள விஷ்ணு வச்சு அன்னைக்கு புதைச்சி வைக்கல. ஆனா என்ன பண்றான், ரொம்ப தைரியத்தோட கேட்கறான், இந்த தூணுக்குள்ள விஷ்ணு இருக்க மாட்டான்ற தைரியத்தோட என்ன பண்றான், ஏன்னா நம்ம வீடு, நம்ம வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய தூண்ல எப்படி அவன் இருக்க போறான், இருக்க போறது கிடையாது சொல்லிட்டு ரொம்ப தைரியத்தோட கேட்க ஆரம்பிக்கிறான். இந்த தூண்ல இருக்கானான்னு கேட்கறான். இந்த தூண் மட்டும் கிடையாது, இங்க இருக்கக்கூடிய 1000 தூண்லயும் பகவான் இருக்கான் சொல்லிட்டு ரொம்ப தைரியமா சொல்றான். சொன்ன பின்னாடி அவன் சொல்றான், இப்ப இந்த தூணை நான் வந்து உடைக்க போறேன், இதுல இருந்து பகவான் வெறல வரல அப்படின்னா உன்னுடைய தலையை நான் வெட்ட போறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்றான் அப்படின்னா, அந்த சமயத்துல அந்த தூணை வந்து ஓங்கி ஒரு குத்துறான். அந்த தூண் அவ்வளவு பலமான ஒரு தூண் தான். இதனால என்ன பண்றான், தன்னுடைய சக்தியினால ஒரு குத்துறான். குத்தின பின்னாடி உள்ள இருந்து பயங்கரமான ஒரு சத்தம் வருது. ததைவ தஸ்மின் நிதனோதி பூஷணா பபூவ யதானந்த கதம் அஷ்புதாத் யம் வைஸ்வதிஷ்ணயோகவத்யம் சஜாத்வயः ஸ்ருத்வா ஸ்வதாம்நாத்யகம் அக்னிமீனிரே. சப்தம் ஒரு பயங்கரமான சப்தம் உள்ள இருந்து வெளில வருது. அந்த சப்தம் வெளில வரும்போது மொத்த பிரபஞ்சமும் வந்து வெடிச்சு சதற மாதிரி எல்லாரும் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சாங்க. சப்தம் கேட்டோன்னு எல்லா தேவர்கள் என்ன பண்றாங்க, பிரம்மதேவர்கிட்ட போறாங்க. ஏதாவது உலகம் அழிய போதா, இப்படிப்பட்ட ஒரு சப்தம் வருது, எங்க இருந்து வருது அப்படின்னு சொல்லி யாருக்கும் தெரியாம இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த சப்தத்தை ஹிரண்யகசிபுவும் கேட்கிறான். ஆனா சப்தம் எங்க இருந்து வருதுன்னு தெரியல. சுத்தி பாக்குறான். சுத்தி பார்க்கும்போது அந்த சப்தத்துல அந்த அங்க இருக்கக்கூடிய அந்த தூண்ல இருந்து ஒரு பெரிய உருவமான தெரிய ஆரம்பிக்கும். சத்தியம் விதாதும் நிஜ பிருத்ய பாஷிதம் வியாப்திம் ச பூதேஷு அகிலேஷு சாத்மனஹ அதிருஷ்யாத்புத ரூபமுத்வஹன் ஸ்தம்பே சபாயாம் ந மிருகம் ந மானுஷம். பகவான் தோன்றுறார். சத்தியம் விதாதும் நிஜ பிருத்ய பாஷிதம், சத்தியம் பண்றதுக்காக பகவான் வந்து தோன்றுறார். என்ன சத்தியம் பண்றதுக்காக வர பிரகலாதனை வந்து மேல மலையிலிருந்து உருட்டி விடும் போது, இல்ல விஷம் கொடுக்கும் போது, இல்ல பாம்புனால தீண்டும் போது, இல்ல யானை வந்து மிதிக்கும் பொழுது பகவான் கீழே இறங்கி வரவே இல்லை, காப்பாத்திட்டார். சோ இப்பயும் பகவான் அப்படியே காப்பாத்திருக்கலாம் இல்ல, ஏன் கீழே இறங்கி வரார்? ஏன்னா பிரகலாதன் சொல்லியிருக்கான் இந்த தூண்ல இருக்கான்னு சொல்லிட்டு, அந்த வார்த்தையை காப்பாத்துறதுக்காக பகவான் கீழே இறங்கி வண்டிதாச்சு. சத்தியம் விதாத்தும். அது மட்டும் இல்லாம சின்ன பையன்
கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும், அந்த வயசை யோசிச்சு பார்க்கணும். 5 வயசு பையன் நிறுத்தி வச்சுக்கிட்டு அப்பா மிரட்டுறா, டேய் வரலன்னா உன்னை அடி செமத்தே வெளுக்க போறேன்னு சொல்லிட்டு. பையன் என்ன பண்ணிருப்பான், அப்பா அப்பா வேணாம் பையன் தெரியாத பையனை விட்டுருப்பான்னு பயந்துருப்பான். அந்த 5 வயசு பையன் என்ன பண்றான், கொஞ்சம் கூட பயம் இல்ல, கொஞ்சம் கூட தயக்கம் இல்ல, கொஞ்சம் கூட நடுக்கம் இல்ல, இந்த தூண்ல நாராயணன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தைரியமா சொல்றான். அவனுடைய தைரியத்தை, அவனுடைய நம்பிக்கையை நிலைநாட்டுவதற்காக பகவான் தோன்றாரா. சத்தியம் விதாத்தும், நான் இங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்காக பகவான் இறங்கி வராராம். அது மட்டும் இல்லாம நிஜ பிரித்திய பாஷிதம் அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்படின்னா பிரம்மதேவர் வரம் கொடுத்திருக்காரு, இவனுக்கு இப்படிப்பட்ட நிலைமையில இறப்பு கிடையாது அப்படின்னு சொல்லி வரம் கொடுத்திருக்காரு. அந்த வரத்தை சரி செய்வதற்காக, அந்த வரத்தை உண்மையாக்குவதற்காக என்ன பண்றாரு பகவான், இப்படி ஒரு அவதாரத்தோட தோன்றுறாரு. அது மட்டும் இல்லாம இந்திரதேவனுக்கு நாரதர் சொல்லியிருக்காரு, எப்ப பிரகலாதனை தொடரானோ அப்ப ஹிரண்யகசிபனுடைய அழிவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாரதர் ஒரு வரம் கொடுத்திருக்காரு. அந்த நாரதருடைய வார்த்தையை காப்பாற்றுவதற்காக என்ன பண்றாரு பகவான் தோன்றாரா. சத்தியம் விதாதும் நிஜபிருத்திய பாஷிதம். இதுக்கெல்லாம் மேல ஹிரண்யகசிபு பகவானுடைய பெரிய பக்தன் தான். ஹிரண்யகசிபு யாரு, ஜெய விஜயர்கள், பகவானுடைய கேட் கீப்பர்ஸ், வெளியே உட்காந்துருந்த காவலாளி பையங்க தான். அந்த பசங்க கீழே இறங்கி வந்திருக்காங்க. சோ அந்த பசங்களுக்கு நல்லது பண்றதுக்காக என்ன பண்றாரா பகவான் கீழே இறங்கி வராரா. ஏன் அப்படின்னா பகவான் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்காரா, நீங்க போங்க, நீங்க போன 3 ஜென்மத்துல என்ன பண்ற, உங்களை வதம் பண்ணி நான் மறுபடியும் உங்களை கூட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரா. சோ அப்படிப்பட்ட அந்த பகவான் அவனுக்கு கருணை காட்டுவதற்காக, தன்னுடைய வாயில் காப்போலர்களுக்கு கருணை காட்டுவதற்காக, அவனுக்கு கொடுத்த சத்தியத்தை நிறைவேற்றுவதற்காக கீழே இறங்கி வராரா. நிஜ பிரித்திய பாஷிதம், ஏன்னா அவங்களும் உண்மையான பக்தர்கள் தான். வியாப்திம் ச பூதேஷு அகிலேஷு ஆத்மனஹ அதிருஷ்யதா அத்புத ரூபம் உத்வஹன். ஒரு அற்புதமான ரூபம் வெளில வந்துச்சா. எப்படி அற்புதமான ரூபம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஸ்தம்பே சமாயாம் ந மிருகம் ந மானுஷம். ஸ்தம்பே சபாயாம் சொல்லி சொல்றேன். பகவான் மேல இருந்து குதிக்கலையா, மேல இருந்து குதிச்சிருந்தாரு அப்படின்னா பிரகலாதனுடைய வார்த்தை பொய்யே இருக்குமா. பகவான் நீ சொன்ன தூண்ல இருந்தாண்டா வருவான்னு சொன்ன, நீ ஏன்னா மேலதான் ஹெலிகாப்டர் இருந்து குதிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இல்லாம என்ன பண்றான், அந்த ஸ்தம்பத்துல இருந்து அந்த சபையில இருந்து என்ன பண்றான் வெளில வர்றான். பகவான் வேற எங்க இருந்து வரலையும். ந மிருகம் ந மானுஷம், மனுஷன் போல கிடையாது, மிருகத்தை போல கிடையாது. உடல் எல்லாம் மனுஷனை போல இருக்கு, முகம் மட்டும் எப்படி இருக்கான், ஒரு சிங்கத்தை போல இருக்கான். சத்வம் ஏவம் பரிதோ விபஷ்யன் ஸ்தம்பஸ்ய மத்யாத் அனு நிர்ஜஹானயம் நயம் நாயம் மிருகோ நாபி நரோ விசித்திரம் அஹோ கிம் ஏதத் மிருகேந்த ரூபம். இதை என்ன பண்றா, ஹிரண்யகசிபு பாக்குறான், பார்த்துட்டு உள்ளார ஆச்சரியப்படுறான். என்ன இது, இப்படி நம்முடைய தூண்ல இருந்து எப்படி வெளில வந்துச்சு, நான் தானே இந்த தூணை பார்த்து பார்த்து கட்டினேன், உள்ளார இப்படி எல்லாம் எந்த ஒரு பொருளையும் ஜந்து வச்சு கட்டலையே, இந்த ஜந்து வெளில திடீர்னு நிக்குது, இதை பார்த்தா மனுஷ மாதிரியும் தெரியல, மிருக மாதிரியும் தெரியல, இது எப்படிப்பட்ட உருவம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறான். மீமாம் சமானஸ்ய சமுதோதிதோ கிரதோ நிரசிம்ம ரூபஸ்ததலம் பயானகம். இப்படி அவன் என்ன பண்றான், யோசிக்க ஆரம்பிக்கிறான். இந்த ரூபம் எப்படிப்பட்டது, இந்த ரூபம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயத்தை கொடுக்கக்கூடிய அந்த ரூபத்தை பத்தி யோசிக்க ஆரம்பிக்கிறான். ஸ்ரீமத் பாகவத்துல சுகதேவ கோஸ்வாமி அந்த ரூபம் எப்படி வந்தது, நரசிம்மருடைய ரூபம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு வர்ணிக்க ஆரம்பிக்கிறார். சோ இந்த நரசிம்ம ரூபத்தை பல பக்தர்கள் ரொம்ப ரசிச்சு வர்ணிச்சிருக்காங்க. பகவானுடைய எல்லா விதமான சுவைகளும் எல்லா விதமான லீலைகளும் ரொம்ப ரசிக்கக்கூடியதுதான். பகவானே ரசாமிருத சிந்து அப்படின்னு தான் சொல்லி சொல்றோம். அவர் எந்த ரசத்தை எடுத்துக்கொண்டாலும், எந்த ஒரு ரூபத்தை எடுத்துட்டாலும் அந்த விஷயத்தை அவ்வளவு நல்லா அனுபவிப்பாரு. உதாரணத்துக்கு நம்ம வராக ரூபத்தை பார்த்துட்டு இருந்தோம். வராக ரூபத்தை எடுக்கும் பொழுது பகவான் என்ன பண்றாரு, பன்றியை போல சத்தம் போடுறார், பன்றியை போல போய் முகழ்ந்து பாக்குறாரு, பன்றியை போல வாழலாம் சுத்தி சுத்தி அடிக்கிறாராம். ஸோ அங்க வராகனை அங்க பார்த்தா பன்றியை போலவே எல்லா காரியம் பண்ண ஆரம்பிச்சார். மீன் ரூபத்தை எடுக்கும் போது மீனை போலயே ஓட ஆரம்பிக்கிறார். அதே போல கூர்ம ரூபத்தை எடுக்கும்போது கூர்மத்தை போல என்ன பண்றாரு அப்படின்னா கீழே போய் உட்காந்துட்டு கொஞ்சம் காது குடைஞ்சிட்டு மேல ரொம்ப அரிப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலையை வச்சுக்கிட்டு மந்தார மலையினால தன்னுடைய பின்னாடி இருக்கக்கூடிய அரிப்பை எடுத்துக்கிறார். ஸோ இப்படி பகவான் என்ன பண்றா அப்படின்னா எந்த ரூபத்துக்கு போனாலும் அப்படி மாறிடுவானா. அதுதான் அவருக்கு இருக்கக்கூடிய மிக உயர்ந்த ஒரு குணம் அப்படின்னு சொல்லி சொல்ற. மனுஷனா வந்தா மனுஷன் மாதிரி இருக்க ஆரம்பிச்சார், ராமரா இருந்தா ராமர் மாதிரி இருக்க ஆரம்பிச்சார், மனுஷனை போல இருக்க ஆரம்பிச்சார். ஸோ அப்படிப்பட்ட அந்த ரூபத்தோட என்ன பண்ணார் நரசிம்மதேவர் இங்க வந்த பின்னாடி இவன் யோசிக்க ஆரம்பிக்கிறான், பகவான் எப்படி இருக்கார், இவருடைய ரூபம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறான். எல்லா பக்தர்களும் நிறைய பேசியிருக்காங்க. இங்க சுகதேவ கோஸ்வாமி என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி பாக்குறேன். பிரதப்தசாமீகர சந்தலோச்சனம், பகவானுடைய கண்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்றான். நல்ல தங்கத்தை நல்ல உருக்கி தங்கத்தை ஊத்தணும் அப்படின்னா
தங்கம் எப்படி தக 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 தகன்னு ஜொலிக்கும், அவருடைய கண்கள் அப்படி ஜொலிக்கிறதா இருக்கான். ஸ்புரத் ஷடகே ஷரஜிம் பிருதானனம், அவருடைய பிடரை மயிர்கள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா எல்லா இடத்துலயும் பரவி இருக்கான். ஸோ அப்படிப்பட்ட பிடரை மயிர்களோட இருக்காரா. அவருடைய பற்கள்லாம் வந்து ரொம்ப கோரமான பற்களோட இருக்கான். கரால திரம்ஷ்டம் கரவால சஞ்சல சுராந்த சிக்வாம் புருகுட்டி மகோல முகோல்பனம். அவருடைய நாக்கு எப்படி இருக்கு அப்படின்னா ரொம்ப கூர்மையா இருக்கான். அந்த நாக்கை இந்த பக்கம் அந்த பக்கம் அசைச்சிட்டே இருக்கான். எப்படி ஒரு சிங்கம் அசைக்குமோ தன்னுடைய நாக்கை வெளியில நீக்கிட்டு அந்த மாதிரி சிங்கத்தை போல அசைச்சிட்டே இருக்காரு. அந்த நாக்கு வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் வந்து தேடிக்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் சொல்றாங்க, ஸ்தம்போர்த்வகர்ணம் கிரி கந்தார்புத வியாத்சநசம் ஹேது பேத பீஷணம். அவருடைய காதுகள் வந்து ரொம்ப கூர்மையான காதுகளா இருக்கான். அவருடைய மூக்கு எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு பெரிய மலையினுடைய குகை போல இருக்கான். அதுக்கப்புறம் திவிஷ்பிருஷாத் காயம் அதீர்க பீவர கீர்வோரு வக்ஷஸ்தலம் அல்ப மத்தியமம். அது மட்டும் இல்லாம அவருடைய தாடை எப்படி இருக்கு அப்படின்னா ரொம்ப கோரமான, அவருடைய வாய் வந்து திறந்து இருக்கு. எப்படி வந்து ஒரு சிம்மம் வாயை திறந்துட்டு நடக்குமோ, நீங்க சிம்மத்தை பார்த்தா தெரியும், வாய் திறந்து இருக்கும், அதுல இருந்து நாக்கு வெளில தொங்கிட்டு இருக்கும். அவருடைய வேட்டைக்காக சிம்மம் எப்படி வாயை திறந்துட்டு ரொம்ப கோரமான ஒரு கர்ஜனோட நடந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி நடந்துட்டு இருக்கும். அவருடைய உடல் எப்படி இருக்கு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சந்திராம்சு கௌரேஷ்சுரிதாம் தனோருஹைர் விஸ்வாக்புஜானீக சதம் நகாயுதம். அவருடைய உடல் வந்து முழுக்க முழுக்க அந்த பிடரை மயிரால நிரம்பப்பட்டிருக்கான். உடல் வந்து சந்திரனை போல பிரகாசமா வெண்மையா இருக்கான். அது மட்டுமே அவருடைய வக்ஷஸ்தலம் ரொம்ப மார்பு விரிந்தும் அவருடைய இடை சிறுத்தும் அவருடைய கைகள் இருக்கக்கூடிய நகங்கள் ஒவ்வொன்றும் அவ்வளவு கூர்மையான நகங்களா இருக்கான். அந்த நகங்கள் ஒன்னே போதுமா, என்ன பண்ணிடுமா, அந்த நகங்களே வந்து என்ன பண்ணிடுதான் எல்லாரையும் அழிக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப கூர்மையானதா இருக்கு. அது மட்டும் இல்லாம 1000 கைகளோட இருக்கார் நரசிம்மதேவர். இந்த 1000 கைகளோட இருக்கக்கூடிய நரசிம்மதேவருடைய கைகளில் எல்லா விதமான ஆயுதங்களும் இருந்துச்சான். தூரஷதம் சர்வ நிஜேந்திராயுதோ பர்வேக வித்ராவித தைத்திய தானவம். சோ அப்படி எல்லா விதமான ஆயுதங்களோட கைகளோட நகங்களோட என்ன பண்றாரு விஷ்ணு வந்து அங்க நிக்கிறார். இன்னும் பின்னாடி எல்லாருக்கும் பயமா இருக்கு. ஆனா இவன் என்ன பண்றான், ஹிரண்யகசிபு பாக்குறான். பார்த்த உடனே மேஜிக் அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிக்கும். இவன் பகவான் எடுத்துக்கவே இல்லையா, ஏதோ விஷ்ணு வந்திருக்கார் இவரை கொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான், பிராயேனமேயும் ஹரிரோர்னுமாயின வதஸ்மிருதோ நேன சம்யுதாதி கிம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த விஷ்ணு இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நிறைய மாயாவித்தனமான வேலைகள்லாம் பண்ணியிருக்கான். என்ன கொல்றதுக்காக வந்திருக்கான் போல இருக்கு. இவனை விட போறது கிடையாது, என்ன பண்ண போறேன், இவனை சாகடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க எப்படி ஒரு யானையானது ஒரு சிம்மத்துக்குள்ள போய் சண்டை போட போகும். அது என்ன பண்றான், இவன் யானை போன்ற இவன் என்ன பண்றான், அந்த சிம்மமான நரசிம்மதோட சண்டை போட ஆரம்பிக்கிறான். சண்டை போடுறதுக்கு எதிரி குதிக்கிறான். குதிக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லும் போது, எப்படி ஒரு பெரிய நெருப்புல வெட்டில் பூச்சி எல்லாம் போய் கீழே விழுந்து சாகுமோ அது போல என்ன பண்றான் பகவான் அப்படி ஒரு உயர்ந்த உருவத்தோட ஒரு கம்பீரமான உருவத்தோட நின்றுருக்கார், பிரகாசமான உருவத்தோட நின்றுருக்கார். அவனுக்கு ஒரு சின்ன பூச்சி மாதிரி என்ன பண்றாங்க, எதிரி குதிச்சிட்டு இருக்கான். சின்ன பூச்சி மாதிரி எதிரி குதிச்சிட்டு இருக்கானா சொல்றாங்க. அப்படிப்பட்ட இவனை பார்க்கும் பொழுது எப்படி ஒரு நெருப்புல போய் ஒரு சின்ன வெட்டில் பூச்சி உருந்து மறைஞ்சிடுமோ அது போல பகவானுடைய அந்த ஸ்வரூபத்துல, ஜோதி ஸ்வரூபத்துல அவனுடைய உருவம் ஒண்ணுமே தெரியல அப்படின்னு சொல்றான். அப்படி இருக்கும்போது என்ன பண்றான், அவன் கதாயத்தை எடுத்துட்டு போய் பகவானை அடிக்க போறான். அடிக்கும்போது என்ன பண்றான், பகவான் ஈஸியா பிடிச்சு கையில பிடிச்சிட்டார். எப்படி கருடன் வந்து ஒரு பாம்பை பிடிப்பார் அதை போல ஈஸியா பிடிச்சிட்டான். பிடிச்சவன் என்ன பண்றான் அப்படின்னா, அவன் மறுபடியும் தன்னுடைய உடம்பெல்லாம் ஆட்ட ஆரம்பிக்கிறான். ஆட்டிட்டு திடீர்னு கீழே குதிச்சிட்டான். குதிச்ச பின்னாடி அங்க இருக்கக்கூடிய தேவர்கள்லாம் எல்லாம் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா பகவானுடைய கையில அகப்பட்ட பின்னாடி அவன் செத்தான் நினைச்சாங்க. அவன் என்ன பண்றாங்க, தேவர்கள்லாம் மேல வந்து ஆகாசத்தை இந்த மேகங்கள்லாம் இருக்கா, அந்த மேகத்துக்கு பின்னாடி ஒளிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. செத்துருவானா சாக மாட்டானா, இன்னைக்கு போயிருவானா போக மாட்டான். ஏன்னா போனா பரவாயில்ல, போகாம வெளில எதிர்த்து வந்துட்டானா வச்சுக்கோவேன் என்ன நினைப்பான், ஏண்டா நான் இங்க அடி வாங்கிட்டு நாங்க சண்டை போட்டுட்டு தான் நீங்க எல்லாம் பின்னாடி இருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்களான்னு சொல்லிட்டு மறுபடியும் நம்மள வந்து மொத்தமா நம்மளை சாகடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பயந்து என்ன பண்றாங்க, மேகத்துக்கு பின்னாடி ஒளிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாரும் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்களா, மறுபடியும் வந்துட்டானா நம்ம செத்தண்டா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி எல்லாரும் பயந்துட்டு இருக்கும் போது கீழே குதிச்சு நினைக்கிறான், அப்பா நம்மளை பார்த்து பயந்துட்டாரு நரசிம்மர், நம்மளை பார்த்து பயந்தனால என்ன பண்ண நம்மளை கீழே விட்டாரு, இப்ப இவரை சாகடிச்சிடலாம், பயம் வந்துருச்சு சாகடிச்சிடலாம் சொல்லிட்டு என்ன பண்றான்,
அவருடைய கதை உடஞ்சு போயிடுச்சு. கதை போனா என்ன, இப்ப கதையை பத்தி நம்ம யோசிக்க வேண்டாம், மறுபடியும் இன்னொரு கதை வாங்கிக்கலாம். இப்ப நம்ம என்ன பண்ணலாம், நம்முடைய வாளையும் கேடயத்தை எடுத்துட்டு போய் அடிக்கலாம்னு சொல்லிட்டு வாளையும் கேடயத்தை எடுத்துக்கிட்டு ஓடி வரணும். ஓடி வரும்போது நரசிம்மதர் என்ன பண்றாரு, அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறாரு. நீ எப்படியா தப்பிச்சு போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சான்ஸ் கொடுக்க நான் வந்து எடுத்துக்கிற மாதிரி தெரியல. ராமர் அதுதான் பண்ணார், இன்று போய் நாளை வான்னு சொல்லி அமுச்சு விட்டார். அது போல இவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறாரு, இவன் எடுத்துக்கல. என்ன பண்றான், அதே ஒரு சாதகமா எடுத்துக்கிட்டு மறுபடியும் சண்டை போட வரானா. நரசிம்மர் சிரிக்க ஆரம்பிக்கிறான். தம் சேன வேகம் சதச்சந்திரவர் வர்த்மபீஸ் சரதம் அச்சித்தம் உபரியதோ ஹரிஹி கிருத்வா தஹாசம் கரம் உத்ஸ்வலோல்பணம் நீமில்லிதாக்ஷம் ஜக்ரே மகாஜ்வஹ. என்ன பண்ற, பயங்கரமான சிரிப்போட நரசிம்மர் வந்து அவனை பிடிக்க வராரான். பிடிக்க வரும்போது என்ன பண்றான், இந்த பக்கம் அந்த பக்கம் ஓடுறான், மேல கீழே குதிக்கிறான், இந்த பக்கம் அந்த பக்கம் ஓடுறான், கையில அகப்படாம அந்த பக்கம் மாடிட்டு இருக்கான். அப்படி இருக்கும்போது அவனுடைய வால் கேடத்தை வச்சு சண்டை போட முயற்சி பண்றான், இந்த பக்கம் அந்த பக்கம் நகர்றான். ஆனா அந்த சிரிப்பை கேட்க முடியல அவனால, அவ்வளவு பயம் வந்துருச்சு. கண்ணை மூடிக்கிட்டான். கண்ணை மூடிட்டு என்ன பண்றான், இந்த பக்கம் அந்த பக்கம் ஆடிட்டு இருக்கான். ஆடிட்டு இருக்கும்போது நரசிம்மருக்கு ரொம்ப ஈஸியா போயிடுச்சு அவருடைய வேலை. என்ன பண்றான், விஷ்பக்ஸ்புரந்தம் கரஹாதுரும் ஹரிர் வியாலோ யதா கும் குஷலாக்ஷதஸ்வச்சம் துவாரே உரும் ஆப்தாய ததார லீலயா நகைரியதாஹிம் கருடோ மகாவிஷம். அப்படி அவன் அந்த பக்கம் நடந்துட்டு இருக்கும் போது அழகா அப்படி கப்புன்னு ஒரு பிடிச்சிட்டார். பிடிச்சிட்டு எப்படி ஒரு பெரிய பாம்பானது ஒரு எலியை பிடிச்சிடும், அதை என்ன பண்ணாரு, கப்புன்னு பிடிச்சிட்டான். எலியை பிடிச்சா என்ன பண்ண, எலி இந்த பக்கம் கை கால் ஆட்டும், பாம்பை விட போறது கிடையாது. அது போல என்ன பண்ண, நரசிம்மரோட பிடிச்சி கொண்டு வந்து அவருடைய மடியில உட்கார வச்சுக்கிட்டார். உட்கார வச்சுட்டு நீட்டா என்ன பண்றாரு, போயிட்டு அந்த வீட்டினுடைய வாசப்படிக்கு போயிட்டார். உட்காந்தனுடைய நகத்தினால அவனுடைய இதயத்தை விளக்க ஆரம்பிக்கிறார். சோ பகவான் என்ன பண்றாரு அப்படின்னா, இங்க சொல்றாங்க விளையாண்டுட்டு இருந்தாரு கொஞ்ச நேரம். ஏன்னா அதுக்காக தான் வந்திருக்காரு. விளையாடுறதுக்காக வந்துட்டு அவனை உடனே முடிச்சா நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு என்ன பண்ண, கொஞ்சம் விளையாடுறாரு. அது மட்டும் இல்லாம பிரம்மதேவர் வரம் கொடுத்திருக்காரு. என்ன வரம் கொடுத்திருக்காரு, மனுஷனும் சாகடிக்கூடாது, தேவர்களும் சாகடிக்கூடாது, மிருகம் சாகடிக்கூடாது. இது மனுஷனா மிருகமா தேவனா யாருக்கும் தெரியல. அவன் வந்து பகல்லையும் சாகடிக்கூடாது, மத்தியானமும் சாகடிக்கூடாது, இரவும் சாகடிக்கூடாது. அதனால என்ன பண்றாரு, சந்தியா காலத்துக்காக காத்துட்டு இருந்தாராம். அவனோட வந்து ஆகாசத்தையும் சாகடிக்கூடாது, பூமியிலையும் சாகடிக்கூடாது. சோ ஆகாசம் பூமி இல்லாம ரெண்டுமே இல்லாம இருக்க அவனுடைய வாசப்படுது. அங்க வந்து உட்காந்துட்டாரு. அவனை வந்து உயிரோட்டக்கூடிய பொருளால சாகடிக்கூடாது, இறந்து போன பொருளால சாகடிக்கூடாது. இப்ப நகம் அப்படிங்க உயிரோடு இருக்கா இல்லையா தெரியாது. இந்த நகத்தை வெட்டினா வலிக்காது, ஆனா நகத்தை வெட்ட வெட்ட மறுபடியும் வளர்ந்துகிட்டே இருக்கும். ஸோ இப்படி உயிரோடு இல்லாத பொருள், உயிரோடு இருக்கக்கூடிய பொருள் நகம். அதனால என்ன பண்றாரு, கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்படி எல்லா விதமான சத்தியத்தையும் நிறைவேற்றுவதற்காக என்ன பண்றாரு, பகவான் காத்து இருந்துட்டு வந்து கிழிக்க ஆரம்பிக்கிறார். எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அவனுடைய தோலானது எப்படிப்பட்ட கோடாலி வச்சு வெட்டினாலும் அந்த தோலை வந்து வெட்ட முடியாது. அவனுடைய தோல் அப்படி ஸ்ட்ராங்கா இருக்குமா. ஆனா என்ன பண்ற, அப்படிப்பட்ட தோலை அப்படிப்பட்ட உடம்ப நகத்தால ஈஸியா கிழிச்சு எறிஞ்சிடறாரு. அதான் சொல்லப்படுறது. ஸோ அப்படி இருக்கும்போது சம்பிரம்ம துஷ்பிரேக்ஷ கராலோச்சன வியாத்தானுதானம் விஹிலான் ஸ்வஜிஹ்வயா அஸ்ருக்லவா தருணோ ஷரானுனோ யதா யதாந்திர மாலி விப ஹத்யா ஹரிஹி. ஸோ அந்த பகவான் என்ன பண்றாரு, இன்னும் அவனுக்கு கோபம் அடங்கவே இல்லை. தன்னுடைய கோபமான கண்களோட என்ன பண்றான் அப்படின்னா, நாக்குகளால வெள்ள அந்த ரத்தத்தை வந்து தன்னுடைய பிடரி மயில் இருக்கக்கூடிய ரத்தத்தை வந்து சுவைக்க ஆரம்பிக்கிறாராம். அவருடைய உடம்பெல்லாம் இந்த ஹிரண்யகசிபனுடைய ரத்தமானது படிஞ்சிருக்கான். அந்த ஹிரண்யகசிபனுடைய குடல்களை எடுத்து தன்னுடைய கழுத்துல வந்து மாலையா போட ஆரம்பிச்சிட்டார். எப்படி ஒரு சிம்மமானது எவ்வளவு பெரிய யானையா இருந்தாலும் அந்த யானையை அடிச்சு அந்த யானையை கொன்று அந்த யானையை தரதரன்னு இழுத்துட்டு போயிட்டு அந்த யானையை தனக்கு ஒரு பெருமையான உணவா எடுத்து எப்படி சாப்பிடும். அதுக்கு என்ன பண்றாரு, பகவான் வந்து இந்த சிம்மம் போன்ற இந்த பகவான் நரசிம்மர் இந்த ஹிரண்யகசிபை கொண்டு மேல எடுத்து போட்டுக்கிட்டாராம். சொல்லப்படுது இன்னும் ஒரு சில சாஸ்திரங்கள்ல, நான் இன்னும் ஒரு சில புராணங்கள்ல அந்த ஹிரண்யகசிபனுடைய இதயத்தை வந்து தேட ஆரம்பிக்கிறாராம். எங்கேயாவது இவன் நல்ல விஷயம் ஏதாவது இருக்கா, நம்மளை பத்தி என்னைக்கா நல்லா யோசிச்சிருக்கான்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிக்கிறான். ஒண்ணும் இல்லாதனால அந்த இதயத்தை கலந்து எடுத்துட்டாரான். ஸோ பகவான் இதுதான் பண்ணி ஆகணும். நம்மளுக்கு எவ்வளவு வாய்ப்பு கொடுக்குறாரு, நம்ம கேட்கல அப்படின்னு என்ன பண்றாரு, அவரே எடுத்துட்டு போக வேண்டியதா இருக்கு நம்முடைய ஆத்மாவை. பகவான் அதான் பண்ண வேண்டியதா இருக்கு கடைசியில. பட் நமக்கு அந்த அளவுக்கு தகுதியெல்லாம் கிடையாது, நம்ம அந்த அளவுக்கு அசுரர்கள்லாம் கிடையாது. நம்ம பகவான் வர வேண்டிய கூட அவசியம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு சின்ன கொரோனா கொடுத்தா நம்மளாம் நடுங்கி ஓடி போக ஆரம்பிச்சிடும். ஸோ பகவான் நமக்காகலாம் வரப்போறது கிடையாது. நம்ம வந்து பக்தி பண்ணி தான் போய் ஆகணும். நம்ம அசுரர்களை போல ஹிரண்யகசிபு போல நம்ம வந்து அயோக்கியத்தனை பண்ணிட்டு போக்கிரித்தனை பண்ணிட்டு பகவான் அடைஞ்சிடலாம் அப்படி சொன்னா அது சாத்தியம் இல்லை. நம்ம
அந்த மாதிரி போக்கிரியாவும் ஆக முடியாது. நமக்கு அந்த தகுதியும் கிடையாது. நம்ம என்ன பண்ணலாம், நல்ல பசங்களா பக்தி செஞ்சு போறதா நம்மளுக்கு நல்ல விஷயம். ஸோ இப்படி அந்த ஹிரண்யகசிப அந்த உடம்ப தூக்கி போட்டுட்டு பகவான் என்ன பண்றா அப்படின்னா அவருடைய இதயத்தை பிளந்து வெளில எடுத்துட்டு மற்ற அசுரர்கள் எல்லாரும் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாத்தையும் ஆயிரக்கணக்கான அசுரர்கள் வந்து குவியறாங்களாம். அவருடைய ராஜசபையில 72,000 அசுரர்கள் இருப்பாங்களாம். அந்த அசுரர்கள் எல்லாரும் மேல வந்து குவியறாங்க. அவங்க எல்லாத்தையும் தன்னுடைய நகத்தினாலே கிழிச்சு எல்லாத்தையும் சம்ஹாரம் பண்ணிட்டார். சம்ஹாரம் பண்ண பின்னாடி இங்க வந்து அவருடைய ரூபம் எப்படி இருந்துச்சு, மறுபடியும் வந்து சுகதேவ கோசாமிக்கு எவ்வளவு சொன்னாலும் பத்தல. சுகதேவ கோசாமி இன்னும் என்ன பண்றாரு, அவருடைய ரூபத்தை வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. அவர் எந்திரிச்சு நின்னாரு அப்படின்னா அவருடைய பிடரி மயல் வந்து மேல இருக்கக்கூடிய மேகங்கள் எல்லாத்தையும் வந்து அலக்களிக்க செய்தான். மேல நிறைய தேவர்கள்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா மேல ஆகாசத்துல வந்து விமானத்துல போயிட்டு இருக்காங்க. அந்த விமானங்கள்லாம் வந்து அந்த பக்கம் இந்த பக்கம் ஓடி போயிடுதான் அவருடைய பிடரி மயல் வந்து தாக்கத்தினால. இப்படி அவருடைய கண்கள்ல இருந்து வரக்கூடிய ஜுவாலை எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா எல்லா கிரகங்களும் எரியக்கூடிய அளவுக்கு அவருடைய கண்கள் வந்து ஜுவாலை வருது. அவர் எந்திரிச்சு நின்னாரு அப்படின்னா இந்த பூமி வந்து கொஞ்சம் கீழே இறங்கி போகிற அளவுக்கு கை போயிடுச்சான். இப்படி அவருடைய கோபத்தினால மலைகள்லாம் வந்து எப்படி இந்த தீபாவளி எப்ப பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஒரு பாம்பு வச்சுட்டு மேல ஒரு தேங்காய் மூடி வச்சிருவாங்க. அது அடிக்கிறதுல மேல போய் டப்புன்னு அடிக்கும். அது போல என்ன ஆயிடுச்சான், எல்லா மலைகளும் மேல போய் டமால் டமால் போய் வெடிக்க ஆரம்பிச்சா அவருடைய கோபத்தினால், அவருடைய பயங்கரமான அந்த பார்வையினால, அவருடைய சக்தினால அவருக்கு மேல அவர்கிட்ட இருந்து வரக்கூடிய அந்த ஜுவாலையினால பார்த்தோம் அப்படின்னா எல்லா திக்குகளும் வந்து எப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப சோபையிலிருந்து ரொம்ப இருட்டா காணப்பட்டதான். இப்படியாக அந்த பகவானுடைய ரூபமானது இன்னும் அவர் வர்ணிச்சிட்டு இருக்கார். இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது பகவான் என்ன பண்றார் சொல்லி கேட்கும்போது பகவான் மேல போய் உட்காந்துட்டாரா. இந்த ஹிரண்யகசிபனுடைய அந்த அரசவை இருக்கும் இல்லையா, அவருடைய த்ரோன் இருக்கும் இல்லையா, அங்க போய் உட்காந்துட்டார். சொல்றாங்க, ததசபாயாம் உபவிஷதாம் உத்தமே நிருபாசனே சம்பிருத தேஜசாம் விபும் அலக்ஷிதத்வைரதம் அத்யம்ருஷானாம் பிரச்சண்ட வக்த்ராம் ந பவாஜ கஷ்சன. அந்த சபையில எந்த ஒரு பெரிய சிம்மாசனத்துல ஹிரண்யகசிபு உட்கார்ந்துட்டு இருப்பானோ அந்த சிம்மாசனம் என்ன பண்றாரு, பகவான் நரசிம்மர் போய் உட்காந்துட்டாராம். உட்கார்ந்த பின்னாடி ஒரு பையன் பக்கத்துல வரலையா, சேவை பண்றதுக்கு ஒருத்தன் பக்கத்துல வரலையா, எல்லாரும் பயத்தோட நின்று இருக்காங்களா. பபாஜ கஷ்டன அப்படின்னு சொல்லி சொல்றது, ஒருத்தனை கூட தைரியம் இல்லை, எல்லாரும் தூரமா உட்காந்துட்டு இருக்காங்களா. அப்படி உட்கார்ந்து இருக்கும்போது ஏன் போய் பகவான் அவங்க உட்கார்றார் அப்படின்னு சொல்லி இங்க சொல்றாங்க. ஏன்னா ஒரு ராஜா எப்பயும் ஒரு நாட்டை போய் வெற்றி கொண்டார் அப்படின்னா என்ன பண்ணுவார், போய் அந்த ராஜாவுடைய அரசவையில போய் உட்காந்துப்பார், அவருடைய சிம்மாசனத்துல போய் உட்காந்துப்பார். இங்க பகவான் ராஜாதி ராஜனா இருக்கிறதுனால என்ன பண்றாரு, அந்த ஹிரண்யகசிபு வந்து வென்ற முன்னாடி அந்த ஹிரண்யகசிபனுடைய ராஜசபையில போய் உட்காந்துட்டாராம். இது வந்து ஒரு காரணம் அப்படின்னு சொல்லி சொல்றான். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, பகவானுக்கு பொதுவா யாராவது வந்தாங்க என்ன பண்ணும், வீட்டுல நம்ம ஆசனம் கொடுக்கணும். நரசிம்மர் வந்துட்டார், ஒருத்த ஆசனம் கொடுக்கல. பொதுவா வந்து நம்ம காலைல பூஜை பண்ணும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா அர்க்கியம் பாத்தியம் எல்லாம் கொடுப்போம். அர்க்கியம் பாத்தியம் ஆசனம் இதெல்லாம் கொடுப்போம். சோ பகவான் நம்ம வரவேற்கிறோம், அவரை கால் கழுவ வைக்கிறோம், அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு ஆசனம் கொடுத்து உட்கார வைக்கிறோம், அதுக்கப்புறம் அவளுக்கு காலைல வந்து உணவு கொடுக்குறோம், அதுக்கப்புறம் குளிப்பாட்டுறோம். இதெல்லாம் வந்து உபச்சாரங்கள், ஷோடச உபச்சாரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனை பద్ధதியில் இருக்கு. அது போல பகவான் இங்க வந்திருக்கார். அப்படி ஒரு சின்ன போட்டோவா இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு கல் வச்சாலும் என்ன பண்ணும், எல்லாரும் அர்ச்சனை பద్ధதி எல்லாம் பண்றாங்களே, சாக்ஷாத் பகவானே வந்து நின்று இருக்காரு. இவருக்கு அர்ச்சனை பண்றது யாரும் ஒருத்தன் வரலையா, யாரும் வந்து ஒரு தீர்த்தம் கொண்டு வரல, ஒருத்தர் வந்து பூர்ண கும்பம் கொண்டு வரல, ஒருத்தர் எதுவும் பண்ண, எல்லாத்துக்கும் ஷாக்கா இருக்காங்க. பகவான் திடீர்னு தோன்றுறாரு. அவருக்கு என்ன, பொதுவா பகவான் திடீர்னு தோன்றினாவே கையும் வராது காலம் வராது. இவரு இப்படிப்பட்ட ரூபத்துல தோன்றா யாரால எதுவும் பண்ண முடியல, எல்லாரும் பயந்து போய் நின்று இருக்காங்க. சோ பகவான் என்ன பண்றாரு, நீங்க எனக்கு ஒண்ணும் கொடுக்க போறது கிடையாது, என்னுடைய பக்தனுடைய ஆசனம் இருக்கு, அந்த ஆசனத்துல போய் உட்காந்துருன்னு சொல்லி உட்காந்துட்டாராம். என்னது, ஹிரண்யகசிபு. பகவானுக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, ஹிரண்யகசிபு இப்ப அசுரனை போல தோன்றினாலுமே கூட இவனுடைய பக்தன் இல்லையா, எனக்கு எத்தனையோ காலம் என்ன பண்ணியிருக்கான், எனக்கு வாசல்ல இருந்து எனக்கு சேவை பண்ணியிருக்கான். அப்படிப்பட்ட பக்தன் உட்கார்ந்த ஆசனம் தான் எனக்கு உயர்ந்த ஆசனம். அப்படிப்பட்ட ஆசனத்தை எனக்கு கொடுக்கணும் அப்படின்ற அவசியம் கூட கிடையாது, நானே போய் உட்காந்துக்கிறேன் அப்படின்னு வந்து உட்காந்துக்கிறார். சோ பகவான் என்ன பண்றாரு, ஒரு பக்தன் எப்படிப்பட்ட கீழ்நிலையில போனாலும் அவனை விடுறது கிடையாதான். அதனால பக்தனுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது என்னைக்கும் உயர்ந்தது. அவன் எப்படிப்பட்ட பாபகரமான வாழ்க்கைக்கு போனாலும் பகவான் மட்டும் அந்த பக்தன் செஞ்ச பக்தியை மறக்கிறது கிடையாது. மறுபடியும் அந்த பக்தனுடைய பக்தியை நினைச்சுதான் யோசிச்சுட்டு இருக்காரு. அதனால நம்ம எதுல முன்னேறணுமோ இல்லையோ, எதில் நம்ம சம்பாதிக்கிறோமோ இல்லையோ, எதில் நம்ம வந்து லாபத்தை அனுபவிக்கிறோமோ இல்லையோ,
பக்தியில மட்டும் நம்ம லாபத்தை சம்பாதிச்சிட்டோம் அப்படின்னா அது பகவானுக்கு என்னைக்கும் நிரந்தரமா இருக்கு, அது சந்தோஷம் கொடுக்கும். ஸோ அப்படி அந்த பகவான் என்ன பண்றாரு அப்படின்னா ஹிரண்யகசிபனுடைய அந்த அந்த ராஜசபையில போய் உட்கார்ந்துறாரு. உட்கார்ந்த பின்னாடி அப்பதான் தேவர்கள்லாம் வந்து அங்க சுத்தி நின்று இருக்காங்க. ஸோ எல்லா தேவர்களும் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த ஹிரண்யகசிபை பார்த்துட்டு நமஸ்காரம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுல குறிப்பா முதல்ல சொல்லக்கூடியவங்க யார் அப்படின்னா அந்த தேவதைகளுடைய மனைவிகள். பொதுவாக தேவதைகளுடைய மனைவிகள் தான் முதல்ல சொல்றாரு சுகதேவ கோஸ்வாமி. அந்த மனைவிகள்லாம் அப்பா ஒரு பெரிய சொல்ல தீர்ந்துச்சிட்டான், இந்த உலகத்துக்கே ஒரு பெரிய ஜுவரம் மாதிரி காய்ச்சல் மாதிரி இருந்துட்டு இருந்தான். ஏன்னா இவன் வந்ததுனால எங்க கணவருக்கு இருக்கக்கூடிய வீடு போயிடுச்சு, அவருடைய போஸ்டிங் போயிடுச்சு, அவருக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான சொத்து பத்து போயிடுச்சு, எங்கெல்லாம் நடு ரோட்ல நிக்க விட்டான், திண்டாட விட்டான். இவன் செத்துட்டான் இல்லையா, இனிமேல் எங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டு மேல இருந்து புஷ்பத்தை வந்து வருஷிக்கிறாங்களா. இப்படி வந்து மழை பொழியும். அது போல எல்லாரும் அங்க இருக்கக்கூடிய தேவர் பத்னிகள் எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா புஷ்ப வருஷம் செய்யறாங்களா. அங்க இருக்கக்கூடிய கந்தர்வர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா அங்க வந்து பாட ஆரம்பிக்கிறாங்க. வித்யாதர்கள் வந்து பாட ஆரம்பிக்கிறாங்க, கந்தர்கள் நடனம் ஆட ஆரம்பிக்கிறாங்க, அப்சரஸ்களும் நடனம் ஆரம்பிக்கிறாங்க. இப்படி தேவதைகள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கக்கூடிய அந்த சமயத்துல தேவதைகள் எல்லாரும் என்ன பண்றாங்க, பகவானை ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுல முதல்ல பிரம்மா ஸ்தோத்திரம் பண்றார், அதுக்கப்புறம் சிவபெருமான் ஸ்தோத்திரம் பண்றார், அதுக்கப்புறம் இந்திரன், பித்ருக்கள், ரிஷிகள், சித்தர்கள், வித்யாதர்கள், நாகர்கள், மனுக்கள், பிரஜாபதிகள், கந்தர்கள், அப்சரசுகள், சாணர்கள், யக்ஷர்கள், கிண்ணர்கள், வேதாளங்கள், கிம்புருஷர்கள், விஷ்ணுவோடைய தூதர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பல்வேறு விதமான தேவதைகள் உபதேவதைகள் என்ன பண்றாங்க அப்படின்னா பகவானுக்கு ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சோ அப்படிப்பட்ட அந்த ஸ்தோத்திரமானது இங்க நம்ம பார்க்கிறோம். இது வந்து தேவர்களுடைய பிரார்த்தனை. இது முடிஞ்ச பின்னாடி பிரகலாதனுடைய பிரார்த்தனை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நீங்களே வித்தியாசத்தை பார்த்தா தெரியும் உங்களுக்கு பகவானை எப்படி எல்லாம் பிரார்த்தனை பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நதோஸ்மி அனந்தாய துரந்த சக்தயே விசித்திர வீர்யாய பவித்ர கர்மனே விஸ்வஸ்ய சர்க்கஸ்திதி சம்யமான் குணைஹி ஸ்வலீலயா சந்ததே அவ்யயாத்மனே. பிரம்மதேவர் பிரார்த்தனை பண்றார், பகவானே உங்களுக்கு அளவு கடந்த சக்தி இருக்கு, உங்களுக்கு நீங்க தான் எல்லாருக்கும் எப்பயும் இருக்கக்கூடிய தலைவர், உங்களுடைய சக்திகள் உங்களுடைய லீலைகள்லாம் ரொம்ப ஆச்சரியகரமானது. ஏன்னா எங்க பசங்க வைகுண்டத்துக்கு போறது என்னது, அந்த பசங்களுக்கு கோவம் வர்றது என்னது, அந்த பசங்களுக்கு கோவம் வந்தா அவங்க வந்து ஜெயவிஜயர்களுக்கு சாபம் கொடுக்கறது என்னது, ஜெயவிஜயர்களுக்கு யாரா சாபம் கொடுக்க முடியுமா, அப்படிப்பட்ட ஜெயவிஜயர்கள் சாபத்தை ஏற்றுக்கிட்டு அவங்க வந்து ஹிரண்யகசிபா பிறக்கிறது யாரு, அந்த ஹிரண்யகசிபுக்கு பிரகலாதனை பிறக்க வச்சு அந்த பிரகலாத பக்தி கொடுக்க வச்சு அந்த பிரகலாதனை வந்து ஹிரண்யகசிபுனால எதிர்க்க வச்சு அந்த ஹிரண்யகசிபை கொல்றதுக்காக நீங்க வந்து இறங்கிக்கிறீங்க. இப்ப இதெல்லாம் யாரால புரிஞ்சுக்க முடியும், உங்களோட லீலைகளை யாரால புரிஞ்சுக்க முடியும். சோ உங்களுடைய லீலைகளை யாரும் புரிஞ்சுக்க முடியாது அப்படிங்கறத வேணா புரிஞ்சுக்க முடியுமே தவிர நாங்க வேற எதுவும் பண்ண முடியாது. சோ இந்த உலகத்தையே நீங்க என்ன பண்றீங்க, படைத்து காத்து அழிக்கக்கூடிய இவ்வளவு பெரிய விஷயத்த ரொம்ப எளிமையா பண்ணிட்டு இருக்கீங்க. சோ உங்களை யாரால புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மதேவர் இங்க வந்து பிரார்த்தனை பண்றாரு. சிவபெருமான் சொல்றாரு, கபோ காலோ யுகாந்தஸ்தே ஹதோயம் அசுரோ அல்பகஹ தத்சுதம் பாஹி உபஸ்ருதம் பக்தாம் பக்தம் தே பக்தவத்சலா. சிவபெருமானுடைய பிரார்த்தனை என்னைக்கும் நல்லா இருக்கும். ஏன்னா அவர் வைஷ்ணவர் இல்லையா, வைஷ்ணவருடைய பிரார்த்தனை என்னைக்கும் நல்லா இருக்கும். சொல்றாரு, பகவானே இந்த கோவம் நான் தானே படணும், பொதுவா கோவப்படுறது என்னுடைய வேலை, நான் தான் கோவப்பட்டு என்ன பண்ணுவேன் அப்படின்னா இந்த பிரபஞ்சம் அழியும் பொழுது என்னுடைய கோவத்தினால இந்த மொத்த உலகத்தை நான் வந்து அழிவு கொண்டு போயிடும். நீங்க இந்த கோவத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்க, என்னுடைய கோவத்தை, பரவாயில்ல. இன்னைக்கு என்ன பண்ணிருக்கீங்க, இந்த ஒரு அசுரன் அழிக்கிறதுக்காக நீங்க வந்திருக்கீங்க, இல்ல இந்த அசுரன் அழிக்கிறது உங்களுக்கு பெரிய விஷயமே கிடையாது, இதுக்காக நீங்க இவ்வளவு கோவப்படணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. உங்களுடைய பக்தன் இருக்கான் பாருங்க, பிரகலாதன் நீங்க தான் இருக்கா, அந்த பிரகலாதன் நீங்க பாத்துக்கோங்க, அந்த பிரகலாதனை நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரகலாதனை காட்டுறாரு, சிவபெருமான் காட்டுறாரு. வைஷ்ணவனுடைய குணம் எப்படி இன்னைக்கு இப்படிதான் இருக்கு, பகவான் வந்து அவங்க இப்படிதான் புகழ ஆரம்பிப்பாங்க. இதுக்கப்புறம் வரக்கூடிய பிரார்த்தனைகள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்களே பாருங்க. இந்திரதேவன் வந்து பிரார்த்தனை பண்ண ஆரம்பிக்கிறாரு, சுவாமி எங்களுக்கு உங்க மேல இத்தனை நாளா எந்த விதமான பற்றுதலும் இல்லாம இருந்துட்டு இருந்தோம், எங்க இதயத்துல உங்க மேல பற்றுதலே இல்லாம இருந்துச்சு. ஏன்னா எங்க இதயமானது நீங்க தங்கக்கூடிய ஒரு கோவில், ஒரு வீடு. ஆனா அந்த வீட்டுல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இத்தனை நாளா சூரியன் இல்லை அப்படின்னா தாமரை எப்படி மலராம கூம்பி போயிருக்குமோ அது போல நீங்க இதய தாமரை அப்படின்ற வீட்டுல நீங்க வந்து இல்லாம இருந்தீங்க. காரணம் என்னன்னா ஹிரண்யகசிபு அப்படின்ற இருட்டுனால எங்களுடைய இதய தாமரை அப்படிங்கிறது ரொம்ப கூம்பி போயிருந்துச்சு, அதனால நீங்க இல்லாம இருந்தீங்க. எப்ப சூரியனை போல நீங்க பிரகாசமா தோன்றினீங்களோ அப்ப இதய தாமரையானது மலர ஆரம்பிச்சது, அப்ப நீங்க உள்ள இருக்கிறது எங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அது போல
இந்த உலகத்துல நாங்கெல்லாம் எதுக்கு இருக்கோம், தேவதைகள்லாம் எதிர்க்கோம் அப்படி எதுக்கு இருக்கோம் அப்படின்னா மக்கள் கிட்ட இருந்து அவங்க கொடுக்கக்கூடிய அந்த ஹவிசு பாகத்தை எடுத்து உங்களுக்கு சமர்ப்பணம் பண்றதுக்காக இருக்கும். மக்கள் யஜ்யம் பண்ணுவாங்க, அந்த யஜ்யத்தை விஷயத்தை நாங்க வாங்கி மறுபடியும் உங்களுக்கு நான் கொடுக்கணும். சோ இத்தனை என்ன நடந்துச்சு அப்படின்னா, இந்த ஹிரண்யகசிபு அப்படின்றவன் என்ன பண்றான், எல்லா யஜ்யத்தினுடைய ஹவிசுகளையும் இவன் எடுத்துக்கிட்டான், எல்லா பலன்களையும் இவன் எடுத்துக்கிட்டா. இப்ப நீங்க என்ன பண்றீங்க, மறுபடியும் வந்து அந்த விஷயத்த எல்லாத்தையும் நீங்க எடுத்துக்க தயாராயிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நாங்க பக்தர்கள் தான், ஆனா நாங்க வந்து தூய பக்தர்கள் கிடையாது. ஏன்னா நான் என்ன பண்றேன், எனக்கு தெரியும் நான் எப்படி பிரார்த்தனை பண்ணேன் அப்படின்ட்டு. ஹிரண்யகசிபு அழியறதுக்கு உங்ககிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணேன். எனக்கு ஆசை இருக்கு, இன்னும் இந்த உலகத்தை ஆளணும், நான் வந்து இந்திரனா இருக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கு. உன்னுடைய பக்தர்கள் அப்படி இருக்க மாட்டாங்க. உன்னுடைய பக்தர்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு மோட்சம் அடையணும் அப்படின்ற ஆசை கூட கிடையாது. ஸோ என்னுடைய ஆசையை பத்தி என்ன சொல்றது. ஸோ அதனால எங்களுக்கு நீங்க தான் வந்து உங்களை தூய்மைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இந்திரன் வந்து பிரார்த்தனை பண்றார். அப்புறம் ரிஷிகள்லாம் பிரார்த்தனை பண்றாங்க. ஒருத்தனை விட்டு வைக்கல, இந்த ஹிரண்யகசிபு ஒருத்தனை விட்டு வைக்கல, எல்லா சொசைட்டியும் போய் கை வச்சிருக்கான். ஒவ்வொருத்தரும் எப்படி பிரார்த்தனை பண்றாங்க அப்படின்னா, பொதுவா இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அவன் எவ்வளவுதான் கெட்டவனா இருந்தாலும் அங்க போய் கெட்ட சொல்லக்கூடாது. எவ்வளவுதான் மோசமான அயோக்கியனா இருந்தாலும் பாவம்பா நல்லவன் நல்லா வாழ்ந்துட்டு இருந்தான், சரி போற போது நல்லபடியா போட்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணும், அவனை போய் மன்னிச்சு விட்டு வரணும். ஆனா இங்க எப்படி இருக்கு அப்படின்னா, வந்து ஒன்னும் கரிச்சு கொட்டிட்டு இருக்கு. நல்லா வேணும் வேணும், நல்லா செத்த இல்ல வேணும், நல்லா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னும் கரிச்சு கொட்டிட்டு இருக்க மாதிரி பேசுறாங்க. ரிஷிகள்லாம் வந்து சொல்றாங்க, இந்த ஹிரண்யகசிபு என்ன பண்ண அப்படின்னா, நாங்க தபசியம் பண்ணிட்டு இருப்போம், இந்த தபசியத்தை எல்லாம் எடுத்துட்டு போயிடுவோம். அவங்க பண்ணக்கூடிய தபசத்தை கூட விட்டு வைக்க மாட்டான். ஸோ அதனால என்ன பண்றான், எங்களோட தபசையெல்லாம் எல்லாம் வீணா போயிடுச்சு, நாங்க தபசையே பண்ண முடியாம போயிடுச்சு. இப்ப நீங்க என்ன பண்ணீங்க, மறுபடியும் எங்க தபசத்தை எங்கிட்ட கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிஷிகள் எல்லாம் பிரார்த்தனை பண்றாங்க. அதுக்கப்புறம் பித்ருக்கள் பிரார்த்தனை பண்றாங்க. ஸோ பித்ருக்கள் சொல்றாங்க, எங்க பசங்க என்னைக்கும் அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் என்னைக்கோ தர்ப்பணம் பண்ணுவாங்க, அந்த தர்ப்பணம் பண்ண அதை கூட விட்டு மாட்டேங்கிறான். அவங்க என்ன கொடுக்க போறாங்க, ஒரு உருண்டை சாதமும் கொஞ்சம் எள்ளு தண்ணி கொடுக்க போறாங்க, அதை கூட வாங்கி வச்சுக்கிறாங்க. எங்களுக்கு சாப்பாடே கொடுக்காம இத்தனை நாள் என்ன பண்ணிருக்கான், எங்களை வந்து பட்டி போட்டான். இப்ப நீங்க என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னா, அவனுடைய இதயத்தை அவனுடைய வயிற்றை கிழிச்சதுனால என்ன பண்ணிருக்கீங்க, அவன் வயிற்றுல இருக்கக்கூடிய எங்க பசங்க போட்ட எல்லா விதமான அந்த அவிர்வாகத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்க. நீங்க கிழிச்சிங்க இல்லையா, அப்ப நாங்க எட்டி பார்த்தோம், அந்த வயிற்றுல என்ன இருந்துச்சா, அந்த அவங்க பசங்க எல்லாம் சமர்ப்பணம் பண்ண அந்த பித்திருக்களுக்கு கொடுக்கப்பட்ட பிண்டமும் அந்த எள்ளு தண்ணி உள்ள இருந்துச்சா, அது இருந்துச்சா நாங்க பார்த்துட்டோம், இருக்கு, நீங்க எல்லாம் எடுத்துக்கிட்டீங்க, எங்களுக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய குறைய அவங்க என்ன பண்றாங்க, பிரார்த்தனை ஆக்குறாங்க. பித்திருக்கள்லாம் சித்தர்கள் சொல்றாங்க, நாங்க எவ்வளவோ யோக சக்தினால என்ன பண்றோம் அப்படின்னா, எங்களுடைய யோக சக்தியை வளர்த்துக்கிறதுக்கு முயற்சி பண்றோம். ஆனா என்ன பண்ணா, இவன் எங்க யோக சக்தி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இவன் பெரிய யோகியை போல எல்லாத்துக்கிட்ட காட்டிக்கிட்டான். இப்ப என்ன பண்ணா, அந்த யோக சக்திகள் அவங்க கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப கர்வத்தோட இருந்தான். நீங்க என்ன பண்ணீங்க, அவன் யோக சக்தி எல்லாத்தையும் ஒரு நகத்தோட முடிச்சிட்டீங்க. உன்னோட யோக சக்தி என்னடா, நகம் போதண்டா உன்னோட யோக சக்தி எல்லாத்தையும் அறுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டீங்க. அப்படி யோக சக்தி எல்லாத்தையும் முடிச்சு என்ன பண்றீங்க, உண்மையான யோகி யாரு, யோகேஸ்வரன் யாரு அப்படிங்கிற விஷயத்தை நீங்க காட்டிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சித்தர்கள்லாம் பிரார்த்தனை பண்றாங்க. வித்யாதர்கள்லாம் சொல்றாங்க, இந்த கருணைவாத நரசிம்ம அவதாரத்துல என்ன பண்றீங்க அப்படின்னா, இந்த மிருகத்தை போல வாழ்ந்த இந்த ஹிரண்யகசிபு வந்து கொண்டிருக்கீங்க. ரொம்ப கர்வத்தோடு இருந்தான். ரொம்ப கர்வத்தோடு இருந்துட்டு எங்க கிட்ட இருக்கக்கூடிய சக்தியான மறையிறது தோன்றுறது அப்படின்னு எங்களோட சக்தியும் எடுத்துக்கிட்டான். அந்த சக்தியை நீங்க மறுபடியும் திருப்பி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிரார்த்தனை பண்றாங்க. அதுக்கப்புறம் நாகர்கள், இவங்களோட பிரார்த்தனை எப்படி இருக்கு அப்படின்னா, நாகர்கள்லாம் சொல்றாங்க, பகவானே எங்களுடைய மனைவி, எங்களுடைய சொத்து, எங்களுடைய மணிகள் எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டாங்க. நீங்க என்ன பண்றீங்க, இப்ப நீங்க அவனை சாகடிச்சதுனால மறுபடியும் எங்களுடைய மணிகள்லாம் எங்களுக்கு கிடைச்சது, மறுபடியும் எங்களுடைய மனைவிகள்லாம் எங்களுக்கு கிடைச்சாங்க, நாங்க எங்க மனைவிகளோட எங்களுடைய மணிகளோட ரொம்ப சந்தோஷமா இருக்கும், உங்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்றாங்க. ஸோ நரசிம்மர் வந்திருக்கார். அப்படிப்பட்ட நரசிம்மர் கிட்ட என்ன பிரார்த்தனை பண்ணணும், எப்படி அவருக்கு சேவை பண்ணணும் அப்படிங்கிறது தெரியல. எல்லாம் அவங்க சுகத்துக்கத்தை பத்தி பேசிக்கிறாங்க. வந்து சொல்றாங்க, போனா போட்டும், போயிட்டானே, இப்பயா போய் தொலைஞ்சானே, நான் சந்தோஷமா இருப்பேன், இனிமேல போய் தொலைஞ்சிட்டானே ரொம்ப சந்தோஷம், இனிமேல் நீங்க நல்லா வந்து பாத்துக்கிட்டீங்க, நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன் அப்படின்ட்டு எல்லாரும் தன்னை பத்தியே பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து மனுக்கள்லாம் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. சொல்றாங்க, இந்த உலகத்துல நீங்க வர்ணாசிரமம் அப்படின்ற தர்மத்தை நிலைநாட்டி கொடுத்துருக்கீங்க, மனுஸ்மிருதி அப்படின்னு எங்களுக்கு இந்த உலகத்துல மக்கள் எப்படி வாழணும் அப்படின்ற அந்த நீதியை கொடுத்துருக்கீங்க, வர்ணாசிரம தர்மத்தை கொடுத்துருக்கீங்க. இந்த ஹிரண்யகசிபு என்ன பண்ணிருக்கான் அப்படின்னா, அந்த வர்ணாசிரம தர்மத்தை முழுமையாக அழிச்சிட்டு எதுவுமே இல்லாம பண்ணிட்டான். இதனால என்ன பண்ண முடியல, எங்களால இந்த சமுதாயத்தை சீர்திருத்த முடியல, எங்க சமுதாயத்தை வந்து முன்னேற்ற பாதை கொண்டு போக முடியல. நீங்க என்ன பண்றீங்க, இன்னைக்கு இவனை வந்து அழிச்சதுனால மறுபடியும் உங்களுடைய சேவர்களாக நாங்க இருக்கிறோம், எங்களுக்கு என்ன பண்ணணும், நாங்க எப்படிப்பட்ட சேவை பண்ணணும் உங்களுக்கு, எங்களுக்கு அதை மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுக்கள் என்ன பண்றாங்க, அந்த பகவான் கிட்ட சேவையை கேட்டு பிரார்த்தனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பிரஜாபதிகள் இருக்காங்க, அவங்க சொல்றாங்க,
இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா இன்னைக்கு சுச்சுவேஷன் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். இந்த சுச்சுவேஷன்ல எல்லாம் நடந்துட்டு இருக்கு. என்ன பண்ணிட்டு இருக்கோம் நம்ம? பகவான் எதெல்லாம் நம்மளுக்கு கொடுத்துருக்காரோ சாஸ்திர விதிகளை புறக்கணிக்கிறது, அவருக்காக இருக்கக்கூடிய பூஜைகளை வந்து நிறுத்துறது, அவருக்காக கொண்டாடக்கூடிய என்ன சொல்றது விழாக்கள் திருவிழாக்கள் நிறுத்துறது. திருவிழாக்கள் நிறுத்தணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. வெள்ளி சனி ஞாயிறு எந்த திருவிழாவும் கிடையாது. ஏன்னா அந்த நாள் மட்டும்தான் கொரோனா வரும். அது குறிப்பா கோயில மட்டும்தான் வரும். வெளில வந்து எவ்வளவு குடிச்சாலும் அது வந்து அங்க குடிக்கிறது அமிர்தம் இல்லையா, அங்க குடிச்சா எதுவும் கொரோனா வரப்போறது கிடையாது. அங்க வந்து நேரடியாக அவங்க வந்து காப்பாற்றப்படும். ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு பார்த்தாவே தெரியுது. இதெல்லாம் என்ன எப்படிப்பட்ட விஷயத்தை காட்டுது? ஹிரண்யகசிபுடைய ஆட்சியை காட்டுற மாதிரி தான் இருக்கு. அப்படி நீங்க சொல்ல ஆரம்பிக்கிறோம். பிரஜாபதிகள் சொல்றாங்க, நாங்க இந்த உலகத்துல எதுக்காக படைக்கப்பட்டோம் அப்படின்னா, இந்த உலகத்துல நிறைய குழந்தைகளை நல்ல குழந்தைகளை ஈன்றெடுக்கிறதுக்காக தான் படைக்கப்பட்டோம். ஆனா எங்களுக்கு ஹிரண்யகசிபு என்ன பண்ணிட்டா, குழந்தைகளை ஈன்றெடுக்க கூடாது, ஹம் தோ ஹமாரா தோ அப்படின்னு வச்சுட்டு ஆரம்பிச்சாங்க. ஹம் தோ ஹமாரா ஏக் அப்படின்னு ஆரம்பிச்சாங்க. ஹம் தோ கியூ அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாம் இருவர் நமக்கு இருவர், நாம் இருவர் நமக்கு ஒருவர், நாம் இருவர் நமக்கே இன்னொருவர் அப்படின்னு சொல்லிட்டு வர ஆரம்பிச்சோம். ஸோ மனுஷங்களை வந்து கொஞ்சம் கொஞ்சம் குறைக்க முயற்சி பண்றாங்க. யாருக்கும் புரியறது கிடையாது. ஆர்டிபிஷியல் எல்லாத்தையும் குறைக்க முயற்சி பண்றாங்க. ஸோ ஆர்டிபிஷியலா குறைக்கும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நல்ல குழந்தைகளை ஈன்றெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். அரசாங்கம் அப்படிங்க சொல்லிக் கொடுக்கணும். வெறும் மிருகத்தை போல குழந்தைகள் ஈன்றெடுக்கிறது கிடையாது. ஸோ பிரஜாபதிகள் அப்படி பிரார்த்தனை பண்றாங்க. அதுக்கப்புறம் கந்தர்வர்கள் எல்லாம் வராங்க. அவங்க சொல்றாங்க, சுவாமி நாங்க உங்களுடைய சேவர்கள், இன்னைக்கு உங்களுடைய புகழை பாடிட்டு உங்களுக்காக நடனம் ஆட வேண்டியவங்க. ஆனா என்ன பண்ணிட்டாங்க, எங்களை கூப்பிட்டு வந்து எல்லாத்தையும் அவங்களுடைய அரசவையில விட்டு எங்களை டான்ஸ் ஆட விட்டான். நான் என்ன பண்ணிட்டு இருந்தோம், அவன் சொல்றதெல்லாம் கேட்டு அவனுக்காக நான் டான்ஸ் ஆடிட்டு இருந்தோம். பிரயோஜனம் இல்லாத ஆள், கொஞ்சம் கூட பிரயோஜனம் இல்லாம பாக்குறதே அவ்வளவு அசிங்கமா இருப்பான். அவனை எப்ப பார்த்தாலும் புகழ்ந்து பாடணும், நீங்க ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லி புகழ்ந்து பாடணும். ஒண்ணுத்துக்குமே இல்லாத ஆள் அவன் என்ன பண்ண, அவனுக்கு வேணும் நாங்க டான்ஸ் ஆடணும் பயந்துகிட்டு. இது பாரு எப்படி கிடக்குறான் பாரு, எப்படி செத்து கிடக்குறான் பாரு, என்ன ஆட்டம் ஆடனா எங்களை வச்சுக்கிட்டு எப்படி செத்து கிடக்குறான்னு சொல்லிட்டு அவன் திட்டுறாங்க, யூஸ்லெஸ் ஃபெலோன்னு சொல்லி திட்டுறாங்க. அப்புறம் சாரணர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்றான், ஹிரண்யகசிபு அப்படின்றவன் எல்லாருடைய நல்ல மக்களோட இதயத்துல ஒரு முள்ளு மாதிரி இருந்துட்டு இருந்தான், குத்திக்கிட்டே இருந்தான் எப்ப பார்த்தாலும் நல்ல மனிதர்களுடைய இதயத்துல. நீங்க என்ன பண்றீங்க, அந்த முள்ள வந்து இன்னைக்கு எடுத்துட்டீங்க, ரொம்ப இன்னைக்கு எல்லாரும் சந்தோஷமா இருக்கும் சொல்லி சொல்றான். அப்புறம் யக்ஷர்கள் யார் அப்படின்னா ராட்சசர்களுடைய கசின்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லணும். ஸோ யக்ஷர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க, சுவாமி நீங்க தான் இந்த 24 மூலக்கூறுகளுடைய தலைவர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. 24 மூலக்கூறுகள்லாம் என்னது? 24 மூலக்கூறுகள் என்ன? நேற்று பேசிட்டு இருந்தோம் இல்லையா, இந்த உலகம் வந்து 24 பொருட்கள் ஆக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி சொல்றோம். யாருக்கா தெரியுமா 24 பொருட்கள் என்ன அப்படின்ட்டு? டெய்லி நம்ம கிளாஸ்ல நிறைய தடவை பேசியிருக்கோம். 24 துளசி மாதாஜி நீங்க சொல்ல வேண்டாம், ஏன்னா நீங்க ஆல்ரெடி குவிஸ் ப்ரோக்ராம்லயே நீங்க 4th பிரைஸ் வாங்கியிருக்கீங்க, கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். புதுசா இருக்கவங்க யாராவது சொல்லுங்க. 24 பொருட்கள் என்னது? இந்த உலகமானது 24 பொருட்களால் ஆக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றோம் இல்லையா. 24 பொருட்கள் என்னது? 24 மெட்டீரியல் திங்ஸ். ராஜேஷ் மாதவன் 24 பொருட்கள் என்னன்னு கேட்டா அவங்க இங்கிலீஷ் எழுதுறாங்க 24 மெட்டீரியல் திங்ஸ் அப்படின்ட்டு. 25th ஆத்மா, 25th பத்தி கேட்கல, 24 எலிமெண்ட்ஸ் என்னன்னு கேட்கிறேன் நான். 26வது பரமாத்மா. ஓகே, 24 பொருட்கள் என்னது? 24 மூலப்பொருட்கள் என்னது? எனிவே நம்ம இது இன்னைக்கு ஓகே. கேலக்ஸி 10 5 ஞானேந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள், மனம், புத்தி, அகங்காரம், புலன்கள். அந்த கர்மேந்திரியங்கள் ஞானேந்திரியங்கள் புலன்கள் தான். சோ 5 பஞ்சபூதங்கள். முதல்ல பஞ்சபூதங்கள் 5 இருக்கு, அதுக்கப்புறம் கர்மேந்திரியம் 5 இருக்கு, ஞானேந்திரியம் 5 இருக்கு, 5 தத்துவங்கள் இருக்கு, சப்த ஸ்பர்ஷ ரூபரச கந்தங்கள் அப்படின்னு 5 இருக்கு. ஸோ நம்மளுக்கு 20 ஆயிடுச்சு. மனம், புத்தி, அகங்காரம் அப்படிங்கிறது இருக்கு, அப்புறம் மூல பிரகிருதி. ஸோ இப்படி 24 பொருட்கள் இருக்குன்னு சொல்லி சொல்றோம். இந்த 24 பொருட்களுடைய கட்டுப்பாட்டாளர் நீங்க தான் அப்படின்னு சொல்லி சொல்றேன். இப்படியாக 24 பொருட்களுடைய கட்டுப்பாட்டாளராக இருக்கக்கூடிய நீங்க, உங்களுடைய சேவர்கள் தான் நாங்க. உண்மையில யக்ஷர்கள்னா பகவானுடைய சேவர்கள் தான். யக்ஷனுடைய ராஜன் யாருன்னா குபேரன். அந்த குபேரன் வந்து பகவானுடைய சேவகனா இருக்கான். ஸோ நாங்க எல்லாரும் உங்களுடைய சேவர்கள் தான். ஆனா அவன் என்ன பண்ணா அப்படின்னா எங்களை வந்து வலுக்கட்டாயமா அவனுடைய பல்லக தூக்க வச்சுட்டான். ஸோ நாங்கெல்லாம் அவனை பல்லக தூக்கிட்டு தெரிஞ்சிருந்தோம். இப்ப எனக்கு இந்த வேலையெல்லாம் போயிடுச்சு, நாங்க என்ன பண்றோம், மறுபடியும் உங்களுடைய சேவைக்கு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு யக்ஷர்கள்லாம் பிரார்த்தனை பண்றாங்க. கிம் புருஷர்கள்லாம் பிரார்த்தனை பண்றாங்க. கிம் புருஷர்கள் யார் அப்படின்னா
இவங்க வந்து மனுஷனை போல இருக்க மாட்டாங்க, தேவர்களை போல இருக்க மாட்டாங்க. இவங்க செமி டெமிகாட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். கிம் புருஷா அப்படின்னு அர்த்தம். கிம் புருஷன், எப்படிப்பட்ட நபர்கள், எப்படிப்பட்ட ஆளுங்கடா அப்படின்னு சொல்லி சொல்ற மாதிரி. புருஷா அப்படின்னா மனுஷன். கிம் புருஷன், இவன் மனுஷன் தானா அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. ஸோ பாக்குறதுக்கு மனுஷன் மாதிரி இருப்பாங்க, ஆனா முகம் மட்டும் குதிரை மாதிரி இருக்குமா. ஸோ இப்படிப்பட்ட கிம் புருஷர்கள் எல்லாம் வந்து பிரார்த்தனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சுவாமி, நாங்களாம் ரொம்ப சின்னவங்க, நாங்களுக்கு பிரார்த்தனை பண்ண முடியாது. என்ன பண்றோம், உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறோம். நீங்க வந்து என்னைக்கெல்லாம் வந்து அசுரர்கள்லாம் வந்து தலையெடுக்கிறாங்களோ, எப்பெல்லாம் அதர்மம் வெளில வருதோ, அப்ப நீங்க வந்து அவங்களை அழிச்சிட்டு பக்தர்களை காப்பாத்துவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன நோட் சொல்லிட்டு போறாங்க. பெரிய மீட்டிங் நடந்துச்சுன்னா நம்ம அப்பப்ப சின்னதா ஏதாவது சின்ன பாயிண்ட் ஒன்று சொல்லுவோம். இல்லை அது போல இவங்க என்ன பண்றாங்க, சின்னதா சொல்லிட்டு போறாங்க. அணில் வந்து உதவி பண்ண மாதிரி ஒரு சின்ன பாயிண்ட் சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்புறம் கிண்ணறர்கள். ஸோ கிண்ணறர்கள்லாம் சொல்றாங்க, சுவாமி என்ன சொல்றது, இவங்க எங்களை நல்லா யூஸ் பண்ணிட்டாங்க. எப்படி யூஸ் பண்ணிட்டான் அப்படின்னா, கொஞ்சம் கூட பணமே கொடுக்க மாட்டான், பணமே கொடுக்காம வேலை வாங்கிட்டான் சுவாமி என்கிட்ட. அப்படி என்கிட்ட வேலை வாங்கிட்டான். நாங்க எவ்வளவு கேட்டு பார்த்துட்டோம். நாங்களும் வந்து என்ன சொல்றது, இந்த யூனியன் எல்லாம் கிரியேட் பண்ணிட்டு ஏதோ பண்ணி பார்த்தோம், ஸ்ட்ரைக் எல்லாம் பண்ணி பார்த்தோம், ஒன்றும் முடியல. எங்களுடைய நல சங்கம் எல்லாம் ஒன்றும் வேலைக்காகல. இனிமேல் எங்களுடைய நல்லா நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கிண்ணறர்கள்லாம் பிரார்த்தனை பண்றாங்க. அதுக்கப்புறம் வித்தல லோகத்தில் இருக்கவங்க பிரார்த்தனை பண்றாங்களா. வித்தல் லோகத்தில் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பொதுவா அவங்க எல்லா இடத்துலயும் பகவானுடைய புகழ வந்து பாடக்கூடியவர்களா இருப்பாங்க. எல்லா விதமான ராஜசபைக்கு போயிட்டு, கோயில்களுக்கு போயிட்டு, புனித ஸ்தலங்களுக்கு போயிட்டு பகவானுடைய புகழ பாடக்கூடியவர்களா இருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட எங்களை என்ன பண்ணிட்டான், இவன் எங்க பார்த்தாலும் இரண்யகசிபனுடைய பெருமையை பாடுங்கன்னு சொல்லி அமுச்சு வச்சுட்டான். ஸோ எங்களுடைய மரியாதையா போயிடுச்சு சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்படி இவனை கொல்றதுனால ஒரு உடம்புல எப்படி ஒரு நோயை ஒருத்தர் வந்து நோயில இருந்து விடுபட்டானா ஒருத்தன் எப்படி ஒரு சந்தோஷம் அடையிறானோ, அது போல நாங்க சந்தோஷம் அடைஞ்சிருக்கோம். எங்களுக்கு இனிமேல என்ன பண்ணலாம், நாங்க இனிமேல உங்களுடைய புகழை பாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிண்ணர்கள் வந்து வித்தல் லோகத்தில் இருக்கவங்க எல்லாம் வந்து பாட ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. கேட்டுட்டு இருந்த அந்த விஷ்ணு லோக வாசிகளுக்கே பிடிக்கல. இப்படிப்பட்ட வந்து பகவான் வந்து உட்காந்துட்டு இருக்கார், இப்படிப்பட்ட பகவானை எப்படி புகழ்றதுன்னு தெரியாம அவன் வந்து என்ன பண்றான், எனக்கு இப்படி நல்லா இருக்கு, நான் நல்லா இருக்கேன், என்ன நல்லா பாத்துக்கோங்க, என்ன நல்லா இருக்கு, இவங்க இப்படி கஷ்டப்பட்டு இருக்கான், அப்படி கஷ்டப்பட்டு இருக்கான்னு சொல்லிட்டு சொல்றாங்களே, சரியான விஷயம் கிடையாது. பகவான் மாதிரி இப்படி பிரார்த்தனை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷ்ணு தூதர்கள் என்ன பண்றாங்க, விஷ்ணு பார்ஷதர்கள் எல்லாம் பிரார்த்தனை பண்றாங்க. அத்வைதா தரிநர ரூபம் அத்புதம் தே திருஷ்டம் ந சரானந்த சர்வலோகக்ஷரமா சோயம் தே விதிகரா ஈஷ விப்ரஷப்துஸ் தஸ்யேதம் நிதனம் அனுக்ரஹாய வித்மஹா. சொல்றாங்க, பகவானே நீங்க தான் அத்வைதா தரி நர ரூபம் அத்புதம் தே திருஷம் ந சரானந்த சர்வலோகக்ஷரமா. நீங்க தான் இந்த உலகத்துக்கு எப்படி இருக்கீங்க, தஞ்சம் கொடுக்கக்கூடியவங்களா இருக்கீங்க. பகவானை தவிர வேற யாரும் தஞ்சம் கொடுக்க முடியும், பகவான் தான் இந்த உலகத்துக்கே தஞ்சம். ஸோ ஹிரண்யகசிபா இருந்தாலும் சரி, பிரகலாதனா இருந்தாலும் சரி, ரெண்டு பேருக்கும் தஞ்சம் கொடுப்பது யார் தான், பகவான் தான் கொடுக்க போறாரு. ஏன்னா ரெண்டு பேருக்கும் அவர் தான் தந்தை. ஹிரண்யகசிபா அசுரனா இருக்கிறதுனால அவனை தஞ்சம் கொடுக்காம மாட்டேன்னு சொல்லி சொல்றது கிடையாது. ஸோ பகவான் நீங்க தான் எல்லாத்தையும் தஞ்சம் கொடுக்கக்கூடியவரா இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். இத்தனால சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா இவங்க, இந்த இதுக்கு முன்னாடி பண்ண பிரார்த்தனைகள்லாம் இருக்கு இல்லையா, நீங்க அவனை கொன்னுட்டீங்க, நீங்க அவனை முடிச்சிட்டீங்க, நீங்க சரியான தண்டனை கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லையா. இங்க சொல்றாங்க, உண்மையில அவங்களுக்கு தஞ்சம் தான் கொடுத்திருக்காரு பகவான், அவர் மேல துவேஷம் காட்டல அப்படின்னு சொல்லிட்டு பகவான் வந்து சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. நீங்க தஞ்சம் கொடுக்கக்கூடியவங்களா இருக்கீங்க. அதே போல உங்களுடைய ரூபம் எப்படி இருக்கு அப்படின்னா அற்புதமான ரூபமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பகவானுடைய ரூபத்தை வந்து சொல்லி பிரார்த்தனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இங்க இருக்கக்கூடிய அற்புதமான ரூபத்தை பாருங்கப்பா, அற்புதமான ரூபத்தை வர்ணிக்காம நீங்க என்ன பண்றீங்க, என் மணி போயிடுச்சு, என் மனைவி போயிடுச்சு, என் மணி வந்துருச்சு, என் மனைவி வந்துருச்சு, நாங்க டான்ஸ் பண்ணிட்டு இருந்தோம், எங்களை தூக்க போட்டான், சம்பளம் கொடுக்கல, இதெல்லாம் வந்து பிரார்த்தனையா, ரூபத்தை பார்த்து பிரார்த்தனை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பகவானுடைய ரூபத்தை வந்து புகழ ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, லோக சர்வலோக க்ஷரமஹா அப்படின்னா உலகத்துக்கே மங்களத்தை உண்டாக்குனது அப்படின்னு சொல்றாங்க. ஒருத்தன் வந்து சொல்றான் எனக்கு நீ நல்லது பண்ண, இன்னொருத்தவன் சொல்றான் எனக்கு நீ நல்லது பண்ண, இன்னொரு சொல்றான் எனக்கு நல்லது பண்ற அப்படின்ட்டு கிடையாது. எல்லாத்துக்கும் நல்லதா பண்ணியிருக்கா பகவான், ஒருத்தருக்கு ரெண்டு பேரும் கிடையாது, உலகத்துக்கே நல்லது பண்ணக்கூடியவரா இருக்கார். உலகத்துக்கே இந்த விஷயமான மங்களத்தை கொடுக்கக்கூடிய விஷயமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்றான். சொல்லி முடிச்சுட்டு சொல்றாரு, இந்த அசுரன் இருக்கான் இல்லையா, இவன் எப்படிப்பட்டவன் எனக்கு தெரியும். சோயம் தே விதிகர ஈஷ விப்ரசப்தஸ், இவன் உங்களுடைய கிங்கரன், இவன் உங்களுடைய சேவகன் தான். தஸ்யேதம் நிதனம் அக்னுக்ரஹாய வித்மஹ, இந்த அசுரனுக்கு நன்மை செய்வதற்காக, இந்த அசுரன் உன்னுடைய பக்தனா இருந்தான், உன்னுடைய பக்தன் தான் அசுரனா பிறந்திருக்கான். சோ இப்படிப்பட்ட பக்தனுக்கு கருணை காட்டுவதற்காக என்ன பண்றீங்க, நீங்க அவனை கொண்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் பாடம் சொல்ற மாதிரி என்ன பண்றாங்க அந்த விஷ்ணு தூதர்கள் சொல்றாங்க, இங்க நடந்தது அசுர வதம் இல்லப்பா, இந்த அசுரனுக்கு காட்டக்கூடிய கருணை. ஏன்னா இவனுக்கு இப்படிதான் நல்லதை பண்ண முடியும்.
ஒருவனுக்கு சாக்லேட் கொடுத்து அவனுக்கு என்ன பண்ணலாம், அவனை வந்து பாராட்டலாம். ஒருவனுக்கு நோய் இருக்கும்போது அவனுக்கு ஆப்ரேட் பண்ணி அவனுக்கு மருந்து கொடுத்தா என்ன பண்ண முடியும், அவனை பாராட்ட முடியும். ஸோ இவனுக்கு இப்படிதான் நல்லது பண்ண முடியும் அப்படின்றதுனால இவனுக்கு நீங்க உண்மை நல்லது பண்ணிருக்கீங்க, இவனுக்கு நீங்க கருணையை தான் காட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேவ தூதர்கள் என்ன, விஷ்ணு தூதர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா அங்க பகவானை சரியா பிரார்த்தனை பண்றாங்க. எல்லாருக்கும் பாடம் சொல்லும் விதமாக பிரார்த்தனை பண்றாங்க, எல்லாரையும் சரிப்படுத்தும் விதமாக பிரார்த்தனை பண்றாங்க. ஸோ இப்படியாக பகவான் அங்க இருந்த கூடியிருந்த எல்லாரும் பிரார்த்தனை பண்றாங்க. பகவான் வந்து திருப்தி அடைஞ்ச மாதிரி தெரியல. பகவான் வந்து பிரகலாதனுக்காக காத்துட்டு இருக்கார். லக்ஷ்மி தேவி கூட பக்கத்துல போலையா, பயந்துகிட்டாங்களா. ஏன்னா லக்ஷ்மி தேவிக்கு பயம் ஒன்றும் கிடையாது, இருந்தாலும் பிரகலாதனுடைய பெருமையை காட்டுவதற்காக என்ன பண்றாங்க, லக்ஷ்மி தேவி பக்கத்துல போல. அப்ப என்ன பண்றாரு, பிரம்மாவே என்ன பண்றாரு, பிரகலாதன் அனுப்பி வைக்கிறாரு. பிரகலாதன் நீ போய் பகவானை சாந்தப்படுத்து, நீ போய் பகவானை பிரார்த்தனை பண்ணுன்னு சொல்லிட்டு. எப்படா நம்மள சொல்லுவாங்கன்னு நினைச்சிட்டு பிரகலாதன் காத்துட்டு இருந்தாங்க. இவனுக்கு கொஞ்சம் கூட பயமே கிடையாது. ஸோ அப்படி பிரகலாதன் வந்து சொன்ன பின்னாடி அங்க நரசிம்மர் பக்கத்துல போய் நின்றுட்டு பிரகலாதன் போய் நமஸ்காரம் பண்ணிட்டு பிரார்த்தனை பண்ண ஆரம்பிக்கிறான். பிரகலாதன்